சமீபத்துல பழனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன். பஸ்ல, ஸ்லீப்பர் பஸ்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காரு. பஸ்ல நைட்டு பூரா நடக்கிறாரு. இங்க போறாரு, அங்க வராரு, இங்க போறாரு, அங்க வராரு, இங்க போறாரு, அங்க வராரு. என்னையா பண்றீங்கன்னு கேட்டோம். நைட்டு காலையில இறங்கி உங்க போகும்போது இறங்குறப்ப கேட்கிறேன், நைட்டு பூரா நடந்துகிட்டே இருந்தீங்களே, தூக்கத்துல நடக்கிற வியாதியா, என்னங்க ஆச்சு? நைட்டு பூரா இங்கேயும் அங்கேயுமா நடந்துகிட்டே இருந்தீங்களே, என்ன ஆச்சு? அவர் சொன்னாரு, இல்ல நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், பழனி முருகனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன். அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்தே வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப நைட்டு பூரா நடந்த மாதிரி ஆயிடுச்சு, வேண்டுதல் நிறைவேறின மாதிரி ஆயிடுச்சு. யாரப்பா ஏமாத்துறீங்க? பிரான்சிஸ் கிருபான்னு ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு, எந்த வேண்டுதலும் இன்றி எந்த வேண்டுகோளும் இன்றி சும்மா வந்து கடவுளை பார்த்து சலாம் போட்டு விட்டு செல்லும் பக்தனை பார்க்கும் போது கடவுள் விடும் பெருமூச்சு கோவிலை நிரப்புகிறது. பின்பு கடவுள் தனக்குள் சொல்லிக் கொள்கிறார், இவன் ரொம்ப நல்லவன்டா.